CPA Chalkpiece Academy HD. Design your future, an educational channel. Do you want to become a teacher? If yes, please follow us. PGTRB பொருளியல் பாடத்திலிருந்து 1000 வினா விடைகள் பார்ட் நம்பர் 13. அன்புள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் உங்கள் சாக்பீஸ் அகாடமியின் வாழ்த்துகளுடன் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். இந்த வீடியோவிலிருந்து உங்களுக்கு ஒரு புதுவிதமான அனுபவத்தை கொடுப்பதற்காக முன் தயாரிப்பு செய்துள்ளோம். அதாவது இந்த வீடியோவில் வினாக்கள் மட்டுமே வாசிக்கப்படும். நீங்கள் அதை ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதி ஒவ்வொரு கொஸ்டின் நம்பரையும் எழுதி உங்களுடைய விடையை குறித்து வச்சு அதை எங்களுடைய அதாவது நம்முடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிடணும். இந்த வீடியோ வெளியாகி 1 ஹவருக்குள்ளே பதிவிட்டுட்டிங்கன்னா அதில் மிகச்சரியாக 50 வினாக்களுக்கும் மிகச்சரியாக விடையளித்து நாங்கள் அந்த ஆன்சர் கீயை அனுப்புறதுக்கு முன்னால் 1 ஹவருக்குள்ளே யாரெல்லாம் அனுப்புகிறீங்களோ அதில் யார் சரியான விடையை கரெக்டாக எழுதி அனுப்பியிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் ஒன்று அனுப்பலாம்ன்ற ஐடியாவில் இந்த வீடியோவை ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ வெளியாகி 1 ஹவருக்குள்ளே அனுப்புகிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கிஃப்டானது கிடைக்கும். மிகச்சரியாக நாங்கள் அனுப்புகிற ஆன்சர் கீழே இருக்கிற அதே ஆன்சர் கீ சரியாக இருந்தால் மட்டுமே அந்த கிஃப்டானது அனுப்பி வைக்கப்படும். அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில் கேட்டு அந்த கிஃப்ட் அனுப்பி வைக்கப்படும். இப்போ என்னென்னா இதனுடைய விடையை இன்னொரு வீடியோவாகவும் அனுப்பி வைப்போம். இப்பொழுது வினாக்கள் மட்டுமே இந்த வீடியோவில் பதிவு செய்யப்பட்டு அனுப்பப்பட உள்ளது. நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற பொழுது கையில் ஒரு பேனாவும் ஒரு நோட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 601லேருந்து 650 வரைக்கும் கேள்விகளை நம்பர்களாக போட்டு வச்சுக்கோங்க. அதனுடைய விடைகளை ABCD எது ஆன்சரோ அதை மட்டும் எழுதி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ஹவருக்குள்ளே நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிடுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவினுடைய முதல் கேள்வி பார்க்குறோம். 601வது கேள்வி. இதுக்கு முன்னால் மொத்தம் 12 வீடியோக்கள் வெளிவந்துள்ளன, அதையும் பார்த்துக்கோங்க. இது 13வது வீடியோ, 601லேருந்து 650 வரைக்கும். பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமையிடம். பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமையிடம். ஆப்ஷன்ஸ்: வாஷிங்டன் DC, நியூயார்க், லண்டன், டோக்கியோ. இதில் உங்களுடைய விடை எது? 602வது கேள்வி. உலக வர்த்தக அமைப்பு துவங்கப்பட்ட ஆண்டு. உலக வர்த்தக அமைப்பு துவங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன்ஸ்: 1985, 1975, 1995, 2005. உங்களது விடையை குறித்து கொள்ளுங்கள். இப்போ 603வது கேள்வி பார்க்குறோம். உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம். உலக வர்த்தக அமைப்பின் தலைமையிடம். ஆப்ஷன்ஸ்: வாஷிங்டன் DC, நியூயார்க், லண்டன், ஜெனீவா. இதில் உங்களுடைய விடை எது? 604வது கேள்வி. உலக வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு. உலக வங்கி துவங்கப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன்ஸ்: 1935, 1945, 1955, 1965. அடுத்து 605வது கேள்வி. இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டது? இந்திய ரிசர்வ் வங்கி எப்பொழுது தேசியமயமாக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 1969, 1979, 1949, 1959. 606வது கேள்வி. RBIயின் முதல் ஆளுநர் டேஷ் ஆவார். RBIயின் முதல் ஆளுநர் டேஷ் ஆவார். ஆப்ஷன்ஸ்: ஓஸ்போர்ன் ஸ்மித், ரங்கராஜன், உதயகுமார்,
கஸ்தூரி ரங்கன். அடுத்து 607வது கேள்வி. ஆர்பிஐயின் தலைமையகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு எப்போது மாற்றப்பட்டது? ஆர்பிஐயின் தலைமையகம் கல்கத்தாவிலிருந்து மும்பைக்கு எப்போது மாற்றப்பட்டது? ஆப்ஷன்ஸ் 1937, 1927, 1957, 1977. 608வது கேள்வி. கடைசி நிலை கடன் ஈவோன் என்று அழைக்கப்படுவது. கடைசி நிலை கடன் ஈவோன் என்று அழைக்கப்படுவது. ஆப்ஷன்ஸ் மைய வங்கி, மாநில வங்கி, இந்திய ரிசர்வ் வங்கி, இந்தியன் வங்கி. அடுத்து 609வது கேள்வி. மூலிகைகள் சேகரித்தல், மீன் பிடித்தல் போன்ற தொழில்கள் டேஷ் நிலை தொழில்களாகும். மூலிகைகள் சேகரித்தல், மீன் பிடித்தல் போன்ற தொழில்கள் டேஷ் நிலை தொழில்களாகும். ஆப்ஷன்ஸ் முதலாம், இரண்டாம், மூன்றாம், நான்காம். 610வது கேள்வி. நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை என்ற நூலை எழுதியவர். நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன்ஸ் மார்ஷல், ஆடம் ஸ்மித், மால்தஸ், அம்பேத்கர். அடுத்து 611வது கேள்வி. மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. மத்திய வருமான சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. ஆப்ஷன்ஸ் 1936, 1954, 1963, 1945. 612வது கேள்வி. தற்போதைய இந்திய ரூபாய் குறியீடு எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? இப்பொழுது நாம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய தற்போதைய இந்திய ரூபாய் குறியீடு எப்போது அங்கீகரிக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2005, 2008, 2011, 2010. அடுத்து 613வது கேள்வி. தற்போதைய இந்திய ரூபாய் குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டது? தற்சமயம் நம்ம பயன்படுத்தக்கூடிய இந்திய ரூபாய் அப்படின்னு ஒரு புது குறியீடு பயன்படுத்துகிறோம். அந்த இந்திய ரூபாய் குறியீடு யாரால் வடிவமைக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் உதயச்சந்திரன், உதயகுமார், அக்ஷய் குமார், கோபால். 614வது கேள்வி. இந்திய தூய்மை பாரத வரி எப்போது தொடங்கப்பட்டது? இந்திய தூய்மை பாரத வரி எப்போது தொடங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் 2020, 2019, 2014, 2015. அடுத்து 615வது கேள்வி. நேர்முக வரி விதிப்பில் பணவீக்க அழுத்தம் டேஷ். நேர்முக வரி விதிப்பில் பணவீக்க அழுத்தம் டேஷ். ஆப்ஷன்ஸ் இல்லை, உண்டு, நிலையானது, நிலையில்லாதது. 616வது கேள்வி. விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது. விலைகள் குறைந்து பணத்தின் மதிப்பு உயர்வது. ஆப்ஷன்ஸ் விலைவாசி உயர்வு, பணவாட்டம், பணவீக்கம், பண மதிப்பு உயர்வு. அடுத்து 617வது கேள்வி. நிதி ஆயோக் எப்போது செயல்பட துவங்கியது? நிதி ஆயோக் எப்போது செயல்பட துவங்கியது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2010, 2012, 2015, 2016. 618வது கேள்வி. இந்தியாவில் அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். இந்தியாவில் அதிக அளவில் பணியாளர்களை கொண்ட பொதுத்துறை நிறுவனம். ஆப்ஷன்ஸ் வங்கிகள், இந்தியன் ஆயுள் காப்பீட்டுக் கழகம், இந்திய ரயில்வே, போக்குவரத்து துறை. அடுத்து 619வது கேள்வி. இந்திய அரசாங்கம் எப்போது கருப்பு பணத்திற்கு எதிராக பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது? இந்திய அரசாங்கம் எப்போது கருப்பு பணத்திற்கு எதிராக பண மதிப்பிழப்பு செய்வதாக அறிவித்தது? ஆப்ஷன்ஸ் 2016 அக்டோபர் 8, 2016 டிசம்பர் 8, 2016 செப்டம்பர் 8,
2016 நவம்பர் 8. 620வது கேள்வி. 2017-18 உலக வங்கியின் அறிக்கையின்படி உயர் நடுத்தர தலா வருவாய் என்பது. 2017-18 உலக வங்கியின் அறிக்கையின்படி உயர் நடுத்தர தலா வருவாய் என்பது. ஆப்ஷன்ஸ்: 1005 அமெரிக்க டாலருக்கும் குறைவு, 12,235 அமெரிக்க டாலருக்கும் அதிகம், 1006க்கும் 3,955க்கும் இடைப்பட்ட அமெரிக்க டாலர், 3,956க்கும் 12,235க்கும் இடைப்பட்ட அமெரிக்க டாலர். 621வது கேள்வி. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் G8 நாடுகளில் அதிக தலா வருமானம் கொண்ட நாடு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் G8 நாடுகளில் அதிக தலா வருமானம் கொண்ட நாடு. ஆப்ஷன்ஸ்: ரஷ்யா, இங்கிலாந்து, கனடா, இத்தாலி. அடுத்து 622வது கேள்வி. இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் உள்ள இடம். இந்திய மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் உள்ள இடம். ஆப்ஷன்ஸ்: புதுடெல்லி, கல்கத்தா, மும்பை, சென்னை. 623வது கேள்வி. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டெண்ணில் முதலிடம் வகிக்கும் நாடு. மனிதவள மேம்பாட்டு குறியீட்டெண்ணில் முதலிடம் வகிக்கும் நாடு. ஆப்ஷன்ஸ்: சீனா, ரஷ்யா, இந்தியா, அமெரிக்கா. அடுத்து 624வது கேள்வி. உயர் கல்வி சேர்க்கையில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். உயர் கல்வி சேர்க்கையில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: தமிழ்நாடு, கேரளா, மத்திய பிரதேசம், குஜராத். 625வது கேள்வி. இந்தியாவில் ஆண் பெண் விகிதம், அதாவது இந்தியாவில் இவ்வளவு ஆண்களுக்கு இவ்வளவு பெண்கள் இருக்கிறார்கள் அப்படின்ற விகிதம் சொல்கிறாங்க. அப்படி இந்தியாவினுடைய ஆண் பெண் விகிதம் எவ்வாறு இருக்கிறதுன்றதான் கேள்வி. இதன் ஆப்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 993/1000, அதாவது 1000 ஆண்களுக்கு 993 பெண்கள். அடுத்த ஆப்ஷன் 973/1000, அடுத்து 919/1000, அடுத்து 943/1000. அடுத்து 626வது கேள்வி. இடைக்கால இந்திய வரலாற்றில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர். இடைக்கால இந்திய வரலாற்றில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை அமைத்தவர். வேலைவாய்ப்பு அலுவலகம்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா. நம்ம படிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு செஞ்சுட்டு வேலைவாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருப்போம். ஸோ அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை இடைக்கால இந்திய வரலாற்றில் அமைச்சவர் யாருன்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஷெர்ஷா சூரி, முகமது பின் துக்ளக், ஜஹாங்கீர், ஃபெரோஸ் ஷா துக்ளக். 627வது கேள்வி. பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் ஆசிரியர். பணத்தின் சிக்கலும் அதன் தீர்வும் என்ற ஆராய்ச்சி கட்டுரையின் ஆசிரியர். ஆப்ஷன்ஸ்: B.R. அம்பேத்கர், மார்ஷல், விவேகானந்தர், அமர்த்தியா சென். அடுத்து 628வது கேள்வி. இந்தியாவின் 3வது மிகப்பெரிய ஆறு. இந்தியாவின் 3வது மிகப்பெரிய ஆறு. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கோதாவரி, காவிரி, கங்கை, யமுனை. இப்போ 629வது கேள்வி பார்க்குறோம். இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தின் ஆசிரியர். இந்தியாவின் வறுமை மற்றும் ஒரு பிரிட்டிஷ் இல்லா ஆட்சி என்ற புத்தகத்தின் ஆசிரியர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அம்பேத்கர், ஃபெரோஸ் ஷா துக்ளக், தாதாபாய் நவ்ரோஜி, எவருமில்லை. அடுத்து 630வது கேள்வி. ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் எப்போது உருவாக்கப்பட்டது?
ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் எப்போது உருவாக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1924, 1934, 1914, 1944. 631வது கேள்வி, ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஜிடிபியின் நவீன கருத்து முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் சைமன் குஸ்னெட், தாதாபாய் நவ்ரோஜி, அம்பேத்கர், சர் ஜேம்ஸ் வில்சன். அடுத்து 632வது கேள்வி, இந்தியாவில் முதலில் வருமான வரி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதலில் வருமான வரி எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது? என்னுடைய ஆப்ஷன்ஸ் 1870, 1890, 1850, 1860. 633வது கேள்வி, இந்தியாவில் முதலில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இந்தியாவில் முதலில் வருமான வரி யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் சைமன் குஸ்னெட், தாதாபாய் நவ்ரோஜி, அம்பேத்கர், சர் ஜேம்ஸ் வில்சன். அடுத்த 634வது கேள்வி, முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமுல்படுத்திய நாடு? முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமுல்படுத்திய நாடு, அதாவது ஜிஎஸ்டின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதை முதலாக அமுல்படுத்திய நாடு எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் அமெரிக்கா, சீனா, பிரான்ஸ், பாகிஸ்தான். 635வது கேள்வி, முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமுல்படுத்திய ஆண்டு? முதலில் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரியை அமுல்படுத்திய ஆண்டு, அதாவது ஜிஎஸ்டின்ற அந்த வரியை முதலாக அமுல்படுத்திய ஆண்டு எது அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1944, 1954, 1964, 1974. அடுத்து 636வது கேள்வி, ஆலன் மற்றும் ஹிக்ஸ் ஆகியோரின் மதிப்பு கோட்பாட்டின் மறுவடிவமைப்பு என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு? ஆலன் மற்றும் ஹிக்ஸ் ஆகியோரின் மதிப்பு கோட்பாட்டின் மறுவடிவமைப்பு என்ற நூல் வெளியிடப்பட்ட ஆண்டு? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1944, 1954, 1934, 1974. 637வது கேள்வி, மேற்கு வங்காளத்தில் உள்ள துர்காபூர் எஃகு நிறுவனம் எந்த நாட்டின் உதவியுடன் இயங்குகிறது? மேற்கு வங்காளத்தில் உள்ள துர்காபூர் எஃகு நிறுவனம் எந்த நாட்டின் உதவியுடன் இயங்குகிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் இங்கிலாந்து, ஜெர்மனி, ரஷ்யா, எதுவுமில்லை. 638வது கேள்வி பார்க்குறோம், தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2010, 2011, 2012, 2013. அடுத்து 639வது கேள்வி, 2010ஆம் ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசினை பகிர்ந்து கொண்டவர்களுள் ஒருவர்? 2010ஆம் ஆண்டிற்கான பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசினை பகிர்ந்து கொண்டவர்களுள் ஒருவர்? ஆப்ஷன்ஸ் அமர்த்தியா சென், டேல் மார்டின்கன், மெஹபூப் உல் ஹக், ஜேம்ஸ் வில்சன். 640வது கேள்வி, இந்தியாவில் தலா வருமானம் அதிகமுள்ள மாநிலம்? இந்தியாவில் தலா வருமானம் அதிகமுள்ள மாநிலம்? ஆப்ஷன்ஸ் கேரளா, ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, தமிழ்நாடு. அடுத்து 641வது கேள்வி, உலகத்துவம் குளோபலிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர்? உலகத்துவம் குளோபலிசம் என்ற பதத்தை உருவாக்கியவர்? ஆப்ஷன்ஸ் பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன், மெயின் பிரெட்டிஸ்டீகர், கிறிஸ்டோர் பிசாரிட்ஸ். அன்புள்ள அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த மாதிரி வினாக்களை மட்டும் கொடுப்பதற்கான ஒரு காரணம் என்னென்னா,
இந்த வீடியோவை நீங்கள் முழுவதுமாக பார்த்து ஒரு டெஸ்ட் எழுதுவது போல் உங்களுக்கு ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காகத்தான். நீங்கள் இது ஒரு டெஸ்ட் மாதிரி எழுதிட்டு எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் எழுதின ஆன்சரை உடனடியாக நம்மளுடைய வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்றத நம்ம ஆன்சர் கீ அனுப்பினோடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். யார் நம்ம குரூப்பில் அனுப்புகிறீங்களோ அவங்களுடைய நம்பருக்கு ஆன்சர் அனுப்பி வைக்கப்படும். அதாவது சரியாக தவறான்றது மட்டும்தான். முழுமையான விடைகள் அடுத்து தான் அனுப்புவோம். எல்லோரும் அனுப்புனதுக்கப்புறம் தான் முழுமையான ஆன்சர் கீயை உங்களுக்கு பிடிஎஃப் வடிவில் அனுப்புவோம். ஸோ சரியாக அனுப்பியிருந்தால் உங்களுக்கு கிஃப்ட் கட்டாயம் அனுப்பி வைக்கப்படும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 642வது கேள்வி. பண்டமாற்று முறை துவங்கிய காலம். பண்டமாற்று முறை துவங்கிய காலம். இதனுடைய ஆப்ஷன்ஸ் கிமு 2000, கிமு 3000, கிமு 4000, கிமு 6000. அடுத்து 643வது கேள்வி. 21ஆம் நூற்றாண்டின் முதல் உயர் பணவீக்கம் உயர்ந்த நாடு. 21ஆம் நூற்றாண்டின் முதல் உயர் பணவீக்கம் உயர்ந்த நாடு. ஆப்ஷன்ஸ் ஜிம்பாப்வே, ஜப்பான், இங்கிலாந்து, மேற்கிந்திய தீவு. 644வது கேள்வி. எந்த நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை துவங்கியது? எந்த நூற்றாண்டில் காகித பணம் வெளியிடும் முறை துவங்கியது? என்னுடைய ஆப்ஷன்ஸ் 19ஆம், 18ஆம், 21ஆம், 20ஆம். அடுத்து 645வது கேள்வி. அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது. அந்நிய செலாவணியின் பாதுகாவலன் என்று அழைக்கப்படுவது. என்னுடைய ஆப்ஷன்ஸ் எல்ஐசி, ரயில்வே, ஸ்டேட் பேங்க், இந்திய ரிசர்வ் வங்கி. அடுத்து 646வது கேள்வி. மலிவு பணக் கொள்கையின்படி செலவு. மலிவு பணக் கொள்கையின்படி செலவு. இதனுடைய ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும், குறைவாக இருக்கும், மாற்றம் இருக்காது, எதுவும் இல்லை. அடுத்து 647வது கேள்வி. அருமை பணக் கொள்கையின்படி வேலையின்மை. அருமை பணக் கொள்கையின்படி வேலையின்மை. இதனுடைய ஆப்ஷன்ஸ் குறையும், அதிகரிக்கும், மாற்றம் இருக்காது, எதுவுமில்லை. 648வது கேள்வி. உலக வங்கியின் தலைமையிடம். உலக வங்கியின் தலைமையிடம். என்னுடைய ஆப்ஷன்ஸ் வாஷிங்டன் டிசி, நியூயார்க், லண்டன், டோக்கியோ. அடுத்து 649வது கேள்வி. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு. என்னுடைய ஆப்ஷன்ஸ் 2004, 2008, 2005, 2009.
இந்த பாற்றினுடைய இறுதி கேள்வி 1000 வினா விடைகளினுடைய 650வது கேள்வி. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா, பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா இது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2009, 2019, 2010, 2011. இப்போ நீங்கள் அனைத்து வினாக்களுக்கும் விடை அளிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். உடனே நமக்கு விடைகளினுடைய அந்த பேஜை ஒரு ஃபோட்டோவாகவோ அல்லது டைப் பண்ணியோ நம்ம வாட்ஸ்அப் குழுவில் அனுப்பி உங்களுடைய நேமை உங்களுடைய விடைகளுக்கு கீழே டைப் பண்ண மறந்துடாதீங்க. 1 ஹவர்க்குள்ளே அனுப்பி உங்களுடைய விடைகள் அனைத்தும் சரியாக இருந்தது என்றால் உங்களுக்கு கிஃப்ட்டு அனுப்பி வைக்கப்படும். உங்களுடைய விடை சரியா தவறா என்பதை உடனுக்குடன் உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே அனுப்பிடுவோம். விடையில் சந்திப்போம். விடையுடன் காத்திருங்கள்.